கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் கடைசி கால தீர்க்க தரிசன நற்செய்தி கூட்டமாய் கூடி வந்திருக்கின்ற நம் நடுவே அன்பின் ஆண்டவர் உலாவி நமக்கு அறிவிக்க சித்தம் கொண்ட அவருடைய சத்தியங்களை தீர்க்க தரிசன ஆகமங்கள் அனைத்தில் இருந்து அறிவித்து அவருடைய வருகைக்கு நாம் ஆயத்தமாக தேவ நமக்கு இரக்கம் செய்யும்படி தேவ சமூகத்திலே நாம் தியானத்தோடு காத்திருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. Today we welcome you all to this wonderful last days prophetical evangelistic gospel meetings. Today may the Lord help us to meditate from the word of God from all the prophetical books which declares the last days prophecy to be fulfilled. We welcome you all in the precious name of our Lord and Savior Jesus Christ. Glory be to the name of the Lord. நமது கரத்தில் இருக்கும் வேதாகமத்தில் அருமை ஆண்டவர் 1187 தீர்க்க தரிசனங்களை அவர் உரைத்து வைத்துள்ளார். The word of God, the scripture which we have, the Lord has written around 1187 prophecies in the entire Bible. இந்த 1187 தீர்க்க தரிசனங்களில் ஆரம்பம் தீர்க்க தரிசனம் என்ன, முடிவான தீர்க்க தரிசனம் என்ன என்பதையும் அறிவித்து வைத்துள்ளார். Also he have particularly registered which one is the first and which one is the last to come to pass. ஆரம்ப தீர்க்க தரிசனமாக ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் நான் வாசிக்கிறபடி, உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய், அவர் உன் தலையை நசுக்குவார் என்று முதல் தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்டுள்ளது. The first prophecy which is mentioned in the scripture is we can found from book of Genesis chapter 3 verse 15. There the Lord has declared, I will make enmity between you and the serpent, and from your seed and to the dragon's seed, and you will bruise his heel and he will crush his head. தீர்க்க தரிசனங்களில் இறுதியான தீர்க்க தரிசனமாக மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 13-14 வசனங்களில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. The last prophecy which needs to be fulfilled is mentioned in book of Matthew chapter 24 and 13 and 14. வாசிக்கலாம். மத்தேயு 24ஆம் அதிகாரம் 13-14 வசனங்கள். முடிவுபரியந்தம் நிலைநிற்பவனே ரட்சிக்கப்படுவான். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்குமுள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்போது முடிவு வரும். முடிவு பரியந்தம் நிலைநிற்பவனே ரட்சிக்கப்படுவான். ராஜ்யத்தின் இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்குமுள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்போது முடிவு வரும் என்று சொல்லுகிறார். But he who endures to the end shall be saved, and this gospel of the kingdom will be preached in all the world as a witness to all the nations, and then the end will come. முடிவு பரியந்தம் நிலைநிற்பவனே என்று அறிவிக்கிற தீர்க்க தரிசனம் மனுக்குலம் மீட்கப்படுவதை தடுக்கின்ற வலுசற்பத்தியோடு உள்ள போராட்டம் யுத்தத்தில் முடிவு வரைந்து நிற்பவனே அவன் அருமை இரட்சகருடைய வருகையிலே ரட்சிக்கப்பட்டவனாய் சேர்த்துக் கொள்ளப்படுவான் என்று அறிவிக்கப்படுகிறது. This prophecy that mentions that one who endures till the end shall be saved gives us an information that there is a battle goes on between the people of God who is going to get saved and the one power, the dragon's power, the serpent's power,
which stops the redemption of the saints. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் அறிவிக்கப்பட்டுள்ள முதல் தீர்க்க தரிசனம் நிறைவேற்றப்படுவதற்கு அவன் முடிவு பரியந்தமும் நிலைத்து நின்று முடிவு பரியந்தமும் அவன் தீவர்த்தியாகிய ரட்சிப்பு எரிந்து கொண்டே இருப்பதில் அவன் நிலைத்து நின்றால் அவன் ரட்சிக்கப்படுவான் என்று அறிவிக்கப்படுகிறது. For the first prophecy to be fulfilled, a person, if he wants to be get saved until the last time, he needs to endure every suffering and he needs to hold on the salvation, the torch of salvation, the light of salvation until the end, then he shall be saved. அந்த நிலையில் மனுக்குலம் நின்று நிலைத்து பொல்லானை வீழ்த்துவதற்கு அவனை பூமியிலே ஆயத்தப்படுத்தும்படியாக ஒரு ராஜ்யத்தை எழுப்புவதும் அந்த ராஜ்யத்திலிருந்து சுவிசேஷ வெளிப்படுவதுமான ஒரு நியமத்தை முடிவான தீர்க்க தரிசனம் வைத்திருக்கிறார். The last days prophecies are preparing a group of saints who will stand fast in every tribulations and sufferings, those who will be enduring every other tribulations, and those who will keep on to their salvation, to raise up a holy group of saints and for the gospel to be preached to them and to prepare saints. This is the last day prophecy. இந்த முடிவான தீர்க்க தரிசனம் நிறைவேறும் காலத்தை குறித்து அறிந்து கொள்ள 12 சீசர்கள் அருமை இரட்சகமாய் மத்திய 24ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் அவரிடத்திலே கேள்வி கேட்கிறார்கள். இது எப்பொழுது இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறும் ஆண்டவரே என்று கேட்கிறார்கள். The 12 disciples of Jesus asked the Lord, Lord, when will this last day prophecy will come to pass? We can read from 3rd verse of 24th chapter, Matthew. பின்பு அவர் ஒலிவமலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் சீஷர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும் ஆண்டவரே? உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று 12 சீஷர்கள் கேட்கிறார்கள். The disciples of Jesus came to him privately and saying that, tell us, O Lord, when will these things take place, and what will be the sign of your coming and of the end of the age? அப்படி என்றால் அருமை இரட்சகருடைய வருகைக்கும் இந்த உலகத்தின் முடிவில் நடப்பிக்க உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனத்திற்கும் ஒரு நெருங்கிய ஐக்கிய உறவுகள் நெருக்கங்கள் உண்டு என்பதை நாம் அறிவிக்கப்படுகிறோம். We can understand from these two questions there is a great connection between the second coming of the Lord Jesus and the last days prophecies to be fulfilled. ஆரம்ப தீர்க்க தரிசனத்திற்கு முடிவான தீர்க்க தரிசனத்திற்கும் தேவனாய கர்த்தர் ஒரு ஐக்கியத்தை, ஒரு உறவுகளை ஆரம்ப தீர்க்க தரிசனம் முடிவிலே நிறைவேற்றப்படுகிற பொழுது உம்முடைய வருகை இருக்கும் என்று அவர்கள் அறிவிக்கப்படுகிறார்கள். These disciples were informed about the first prophecy will only fulfill when the last prophecy gets fulfilled. There is a great connection between these both prophecies. அவன் சாத்தானின் தலை நசுக்குவதும் சாத்தான் அவருடைய குதிகாலை நசுக்குவதும் இந்த முதல் தீர்க்க தரிசனம் நிறைவேறுவது முடிவான காலத்தில் என்பதினாலே அவன் தலை நசுக்கின்ற பொழுது அருமை இரட்சகர் வருவார் என்று அறிவிக்கப்படுகிறது. The first prophecy declares that you will bruise his heel and he will crush your head. This prophecy gets fulfilled in the last days only. The devil's head will be crushed on the last days when Jesus comes back. So the entire prophecies will get fulfilled in the last day event. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிக்கலாம். Book of Acts chapter 3 verse 21.
உலக தோற்றம் முதல் தேவன் தம்முடைய பரிசுத்த தீர்க்கதரிசிகள் எல்லாருடைய வாக்கினாலும் உரைத்தவைகள் எல்லாம் நிறைவேறி தீரு காலங்கள் வரும் அளவும் பரலோகம் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். உலக தோற்றம் முதல் தேவன் தம்முடைய பரிசுத்த தீர்க்கதரிசிகள் எல்லாருடைய வாக்கினால் உரைத்தவையெல்லாம் நிறைவேறி தீரும் காலங்கள் நிறைவேறி தீர்க்க தரிசனங்கள்லாம் நிறைவேறி தீரும் காலங்கள் வருமளவும் பரலோகம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அறிவிக்கப்படுகிறது. Whom heaven must receive until the times of restoration of all things, which God has spoken by the mouth of all his holy prophets since the world began. உலக தோற்றம் முதல் முதலாம் தீர்க்க தரிசனமாக அவன் தலை சாத்தானின் தலை நசுக்கப்பட வேண்டும் என்ற தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிற பொழுது அருமை இரட்சகர் வருவதாக வாக்கு பண்ணுகிறார். The first prophecy, the head of the serpent needs to be crushed. When it take place, then our Son of God, Jesus our Savior, will return back. 110 சங்கீதம் Psalm 110, ஒன்றாம் வசனத்தை வாசிக்கலாம். verse number 1. கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி, நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதப்படியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பரிசத்தில் உட்காரும் என்றார். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 34 35 வசனங்களை வாசிக்கலாம். Book of Acts chapter 2 verse 34 and 35 also. தாவீது பரலோகத்திற்கு எழுந்து போகவில்லையே, நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதப்படியாக்கி போடும் வரைக்கும் நீர் என் வலது பரிசத்தில் உட்காரும் என்று கர்த்தர் என் ஆண்டவருடனே சொன்னார் என்று அவனே சொல்லியிருக்கிறான். எபிரேயருக்கு எழுதிய நிருபம் 10ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கலாம். Book of Hebrews chapter 13 verse 13. இனி தம்முடைய சத்துருக்களை தமது பாதப்படியாக்கி போடும் வரைக்கும் காத்து கொண்டிருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஆவிக்குரிய மண்டலமே, அருமை இரட்சகரால் சாத்தான் முறியடிக்கப்பட்டு அவன் அன்றைய தினமே சீயோனிலே வைத்து தேவன் அவனை பூமியிலே வெட்டி தள்ளினார் என்று எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் அறிவிக்கப்பட்டு இருக்கிறது. Book of Ezekiel 28 verse 14 declares, the Lord God himself have defeated the devil, the serpent, and from the Zion he have thrown him away. It is declared in book of Ezekiel 28 verse 14. எசையா 14ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலும் அவன் பூமியிலே விழ தள்ளப்பட்டான் என்று அறிவிக்கப்படுகிறது. Also it's written in Isaiah, book of Isaiah chapter 14 verse 12, he has been thrown away from the heaven. எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகத்திலும் இவ்விதமா பல இடங்களிலே சாத்தான் பூமியிலே தள்ளப்பட வேண்டும் என எரேமியா 50ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். Book of Jeremiah chapter 15 verse 10 also says that such a way the devil needs to be cast out from the heaven and cut down to the ground. எரேமியா 51ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலும் சாத்தான் எரித்து சாம்பலாக்கப்பட வேண்டும் என்று அறிவிக்கப்படுகிறது. Book of Jeremiah chapter 51 verse 11 also says that the devil has to be destroyed and he needs to be burned by the vengeance of the Lord. கர்த்தர் மேதியருடைய ராஜாக்களின் ஆவி எழுப்பினார். பாபிலோனை அழிக்க வேண்டும் என்பதே அவருடைய நினைவு. இது கர்த்தர் வாங்கும் பழி, இது தமது ஆலயத்துக்காக அவர் வாங்கும் பழி என்று நாம் வாசிக்க முடிகிறது. The Lord has raised up the spirit of the kings of the Medes, for his plan is against Babylon to destroy it, because it is the vengeance of the Lord, the vengeance for his temple.
சாத்தான் அல்லது பாபிலோன் அழிக்க வேண்டும் என்பதே தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. The plan of God is to destroy the devil completely. எரேமியா 50:10 கல்தேய கொள்ளையாகும், அதை கொள்ளையடியவர்கள் எல்லாரும் பரிபூர்ணமடைவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. Book of Jeremiah chapter 50 verse 10 says, and Chaldea shall become plunder, and all who plunder her shall be satisfied, says the Lord. கல்தேயா என்ற மகாபாபில் கொள்ளையடிக்கப்பட வேண்டும், அவனை கொள்ளையடிக்கிறவர்களே பரிபூர்ண சுத்தவான்கள் என்று எரேமியா 50:10 வாசிக்கின்றோம். So we can find the Chaldea, the great Babylon, has to be plundered, and those who plunder will be called as the saints of the Lord. எசேயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 48 10 கூட நாம் வாசிக்கலாம். Book of Isaiah chapter 48 verse 10. இதோ உன்னை புடமிட்டேன், ஆனாலும் வெள்ளியை போலல்ல, உபத்திரவத்தின் குகையிலே உன்னை தெரிந்து கொண்டேன். தொடர்ந்து வாசிங்க. என் நிமித்தமே அப்படி செய்வேன். என் நாமத்தின் பரிசுத்தம் எப்படி குலைக்கப்படலாம்? என் மகிமையை நான் வேறொருவருக்கும் கொடேன். யாக்கோபே, நான் அழைத்திருக்கிற இஸ்ரவேலே, எனக்கு செவிகொடு. நான் அவரே, நான் முந்தினவரும் நான் பிந்தினவருமாமே. என் கரமே பூமியை அஸ்திபாரப்படுத்தி என் வலது கை வானங்களை அளவிட்டது. நான் அவைகளுக்கு கட்டளையிட அவைகள் அனைத்தும் நிற்கும். நீங்கள் எல்லாரும் கூடி வந்து கேளுங்கள். கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை பாபிலோனில் செய்வான். அவன் புயம் கல்தேயரின் மேல் இருக்கும் என்பதை இவர்களில் அறிவித்தவன் யார்? நான். ஸ்தோத்திரம். அவருக்கு சித்தமானவன் பாபிலோனை கொள்ளையிடுவான் என்றெல்லாம் இந்த வேதம் நமக்கு அறிவிக்கிறது. The Lord loves him, and he shall do his pleasure on Babylon, and his arm shall be against the Chaldeans. Such scriptures are mentioned here. எசேயா 48:14 நீங்கள் எல்லாரும் கூடி வந்து கேளுங்கள். கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமான பாபிலோனில் செய்வான். அவன் புயம் கல்தேயரின் மேல் இருக்கும் என்பதை இவர்களில் அறிந்தவன் யார் என்று சொல்லப்படுகிறது. 48th chapter of Isaiah 14 declares, all of you assemble yourselves and hear, who among them has declared these things? The Lord loves him, he shall do his pleasure on Babylon, and his arm shall be against the Chaldeans. பாபிலோனை கொள்ளையிடுவதும் அழிப்பதும் அவனை சாம்பலாக்குவதும் அவருடைய சபைக்காக என்று எரேமியா 51:11 நாம் வாசித்தோம். இந்த எசேயா 48:14 அவனை கொள்ளையிடுவது அல்லது கர்த்தருக்கு சித்தமானது என்றால் என்ன? கர்த்தர் என் ஆண்டவரே சொன்னார், உன் சத்துருவை உன் பாதபடி ஆக்கி போடுகிற வரைக்கும் நீ சீயோனிலே இரு என்று சொன்னார் அல்லவா? அந்த தேவ தீர்மானம், அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேற வேண்டும் என்றால் சாத்தான் அழிக்கப்பட வேண்டும், மட்டுமல்ல அவன் சாம்பலாக்கப்பட வேண்டும். அதை செய்து முடிக்கிறவர் கர்த்தருக்கு பிரியமானவன் என்று சொல்லப்படுகிறது. I will make this Babylon, great Babylon, to be put into ashes and to destroy. It is pleasant in his sight, and one who destroys this serpent have to be stay back into the Zion for a particular time. So all of these things mentions about the anger of the Lord against the great Babylon. கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமான பாபிலோனை செய்வான் என்று அறிவிக்கப்படுகிறது. One who is pleasant in his sight will do his pleasure even in the Babylon. கர்த்தருக்குடைய சித்தம் என்ன? அவன் தலையை நசுக்க வேண்டும். அருமையான தேவஜனமே, What is pleasure in the Lord's sight is to crush the head of the serpent. சாத்தான் அழிக்கப்பட வேண்டும். The devil needs to be destroyed. அந்த வேளையை நிறைவேறுகிற தீர்க்க தரிசனமே நான் வாசித்த மத்திய 24:13-14 மறுபடியும் வாசிப்போம். All of these truths will be take place only. It's already declared in Matthew chapter 24
13 and 14. வாசிக்கலாம். 24, 13, 14. முடிவு பரியந்தம் நிலைநிற்போடே ரட்சிக்கப்படுவான். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்குமுள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்போது முடிவு வரும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த கடைசி தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றி முடிக்க அருமை இரட்சகர் அவருக்கு பிரியமான ஒரு கூட்டத்தை, இந்த ஜனத்தை எனக்கு ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்றெல்லாம் வேதத்தில் அறிவிக்கப்பட்டு இருக்கிறது. அவருடைய இந்த சித்தத்தை நிறைவேற்றி முடிக்க தேவனாய் கர்த்தர் ஒரு ராஜ்யத்தை எழும்ப பண்ணுகிறார். நான் வாசித்த மத்திய 24, 13, 14 வசனங்கள் அதைத்தான் வாசிக்கிறோம். As we read from this 13 and 14 scriptures, the Lord wants to raise up a group of saints, a kingdom, those who will rise up and fulfill God's plan, which is pleasure in His sight, which is to destroy and crush the head of the devil. For this purpose, God is raising an army, a kingdom. For the preparation of that army, the kingdom of God, this gospel is getting preached according to Matthew 24, 13 and 14. நான் வாசித்த மத்திய 24, 13, 14 வசனங்களிலே இந்த 2 வசனங்களில் 3 காரியங்களை அருமை இரட்சகர் தீர்க்க தரிசனமாக அறிவித்து The வைத்திருக்கிறார். Lord has mentioned 3 important factors in this prophecy. 1, ராஜ்யம் என்று அறிவிக்கிறார். Number 1, He mentions that there is a kingdom. இரண்டாவது, அந்த ராஜ்யத்திலிருந்து வெளிப்படுகிற முடிவு காலத்துக்குரிய சுவிசேஷம் என்று அறிவிக்கிறார். Number 2, for that kingdom, a gospel must be preached. The number 2 is gospel of the kingdom. மூன்றாவதாக அந்த சுவிசேஷத்தின் மூலமாய் அடைகிற முடிவான ரட்சிப்பு, ஆத்தும ரட்சிப்பு என்று அறிவிக்கிறார். Number 3, through this gospel gets preached, there will be a final salvation, the complete salvation. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, முதலாவது ராஜ்யம் என்றால் என்ன? Number 1, what is called the kingdom? இரண்டாவதாக அந்த ராஜ்யத்தின் வெளிப்படும் சுவிசேஷம் என்றால் என்ன? Number 2, what is the gospel which begins from the kingdom? அந்த ராஜ்யத்தின் வெளிப்படும் சுவிசேஷத்தின் மூலமாக அடையக்கூடிய ஆத்தும ரட்சிப்பு என்றால் என்ன? Number 3, what kind of salvation and the salvation of soul will take place through this gospel? இப்பொழுது ராஜ்யம் என்றால் என்ன? Right now we are going to meditate from what is the kingdom of God. Kingdom. மத்தேயு 25 அதிகாரம் Matthew chapter 25. 6, 10, 3 வசனங்களை வாசிக்கலாம். Matthew 25 verses 1, 6 and 10. அப்பொழுதே பரலோக ராஜ்யம் தங்கள் தீவட்டிகளை பிடித்துக்கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கும். 6வது வசனம், நடுராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற சத்தம் உண்டாயிற்று. மத்தேயு 25, 6, 10வது வசனம், அப்படியே அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்துவிட்டார், ஆயத்தமாய் இருந்தவர்கள் அவரோடு கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள், கதவும் அடைக்கப்பட்டது. இந்த மத்தேயு 25 அதிகாரத்தில் 3 சம்பவங்கள் அங்கு அறிவிக்கப்படுகிற. 1, பரலோக ராஜ்யம் மணவாளனை சந்திக்க எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கும் என்று அறிவிக்கப்படுகிறது. Matthew 25 1, 6 and 10 verses gives us 3 important truths. Number 1, the kingdom of heaven is like 10 virgins who took their lamps and went out to meet their bridegroom. அவரை சந்திக்க எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 பேரில் புத்தி உள்ளவர்கள், புத்தி இல்லாதவர்கள் என்று அங்கு பிரிக்கப்படுகிறது. There the 2 groups are divided. The virgins, one group of virgins, the 5 virgins are wise and the other were foolish. 10வது வசனத்தில் புத்தி உள்ள 5 கன்னிகைகளுக்கு எக்கால சத்தம் கேட்கப்படுகிறது, கதவு திறக்கப்படுகிறது,
புத்தியுள்ள 5 பேரை அவர் அழைத்து கல்யாணத்தில் சேர்த்துக் கொள்கிறார் என்று அறிவிக்கப்படுகிறது. And number 2, we can find for this wise virgin, the sound of the trumpet they can hear, and they gets prepared to meet their bridegroom. இந்த வசனங்கள் நமக்கு எதை போதிக்கிறது? What all the truths which we learn from this scripture? இந்த பரலோக ராஜ்யம் என்பதை குறித்து இன்றைக்கு வேத பண்டிதர்கள் மத்தியிலே சீயோனில் உள்ள ராஜ்யமே இந்த பரலோக ராஜ்யம் என்று பிரசங்கிக்கிறார்கள். Many Bible scholars preach that this kingdom, about the kingdom, that this kingdom is only the kingdom of God, which is God is going to place at the Zion, the final kingdom. Many preachers preach in this way. இது அவர்களுக்கு கிடைத்த வெளிச்சம் என்று நான் சொல்ல விரும்புகிறேன். I can say this truth they may get from their own light and meditation. ஆனால் அந்த பரலோக ராஜ்யம் என்பது சீயோன் அல்ல, பூமியிலே மணவாளனை சந்திக்க ஆயத்தப்படும்படியா அனுப்பப்பட்டு வந்த நீதிமான்களுடைய ஐக்கியம் என்பதே அந்த பரலோக ராஜ்யம் என்று அறிவிக்கப்படுகிறது. The kingdom of heaven which mentioned here is not at all like that way. The kingdom of God mentioned here, the kingdom of heaven, is the group of saints, who the group of righteous people who live even here in this planet earth. இந்த பரலோக ராஜ்யத்தில் உள்ளவர்களுடைய ஆனந்தம் அல்லது ஆயத்தம் அல்லது எதிர்நோக்குதல்கள் எல்லாம் எப்பொழுது மணவாளன் வருவார் என்று எதிர்பார்க்கிறதில் வாழ்க்கை வாழ்கிறவர்களாக இருக்கிறார்கள். This kingdom is always having a greater longing and expectation. When will my bridegroom will come back? Such a cry and longing this bride is having. அவர் வருகை எப்பொழுது இந்த அறியாத வேளையிலும் கூட அவரை சந்திக்க இவர் எதிர்கொண்டு போகிற ஆயத்தத்தை உடையவர்களாக இருக்கிறார்கள். Even though this virgins, this bride, this kingdom doesn't know about his coming, the bridegroom's coming, she was already prepared to meet her bridegroom. இப்படி முழு ஆயத்தம் என்பது உலக சிந்தை அல்ல, மாம்ச சிந்தை அல்ல. இப்படி 6 விதமான உலகமோ மாமிசமோ பாவமோ பிசாசோ மரணமோ பாதாளமோ இவைகள் ஒன்றினாலும் அவர்கள் பிடிக்கப்பட முடியாத உன்னதத்தை மகத்துவக்கு வாழ்வுள்ள ஐக்கியம் என்பது அந்த பரலோக ராஜ்யம் அறிவிக்கப்படுகிறது. This kingdom of heaven, having such an expectation for her bridegroom, she will not be defeated by any of the laws of this earth, either sin, either temptation, either the devil or any power of the darkness will not overcome or prevail against this bride to meet her bridegroom. இவர்கள் கரங்களிலே எரிந்து கொண்டிருக்கிற தீவட்டி இருக்கிறது என்பதெல்லாம் நாம் அறிந்தவர்களே. அந்த 5 பேருடைய தீவட்டிகள் அணையாமல் முடிவு வரையிலும் அல்லது மணவாளனின் எக்கால சத்தம் கேட்கிற வரைக்கும் அந்த தீவட்டி எரிந்து கொண்டே இருக்கிற தீவட்டி என்றால் ரட்சிப்பு என்று எசையா 62 அதிகாரம் 1 வசனத்தின்படி அறிய முடிகிறது. According to book of Isaiah chapter 62 verse 2, we can find the torch, the lamp refers to the lamp of salvation. This prepared saints, the righteous group of people, will take hold of their torch of salvation until the end, until the coming of their bridegroom. They will be keep on having this lamp burning on their hands. முடிவு வரையிலும் தீவட்டி என்ற ரட்சிப்பின் வாழ்க்கை அணையாமல் எரிந்து பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றவர்களுக்கு புத்தி உள்ளவர்கள் என்று மனவாட்டி என்று அங்கே அறிவிக்கப்படுகிறது. Here we can come to an understanding about the truth that this bride is the true bride, having hold fast of their torch of salvation. It never puts out, it always glowing and lightning. It will be always giving a light of salvation so that she is ready to meet her bridegroom. எசையா 62 1-2 வசனங்களிலே 1ஆம் வசனத்தில் ரட்சிப்பின் தீவட்டி பிடித்து செல்லிட நிமித்தமாய், 3ஆம் வசனத்தில் நீ உன் ராஜாவின் கரத்திலே ராஜ முடியாயிருப்பாய் என்று அறிவிக்கப்படுது. வாசிக்கலாம். எசையா 62 1
3 வசனங்கள். சீயோனின் நிமித்தமும் எருசலேமின் நிமித்தமும் நான் மௌனமாயிராமலும் அதன் நீதி பிரகாசத்தை போலவும் அதன் ரட்சிப்பு எரிகிற தீவெட்டியை போலவும் வெளிப்பட மட்டும் அமராமலும் இருப்பேன். 3வது வசனம், நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜ முடியுமாயிருப்பாய். For Zion's sake I will not hold my peace, and for Jerusalem's sake I will not rest until her righteousness goes forth as brightness and her salvation as a lamp that burns. Verse number 3, you shall also be a crown of glory in the hand of the Lord and a royal diadem in the hand of your God. 5 பேர் புத்தியுள்ளவர்கள் என்று அறிவிக்கப்பட்டதின் பொருள், அவர்களுடைய ரட்சிப்பு என்ற தீவெட்டி முடிவு வரைந்தும் எரிந்து கொண்டிருந்தபடியால் அவர்களை தேவன் ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு ஜீவகிடத்தை அணிவிப்பேன் என்று சொல்கிறார். Because this torch they have keep burning, they are given a privilege to have the crown of glory. The Lord declares in the book of Revelation, one who overcomes will be having the crown of glory. வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே ஒரு ஸ்திரீயானவள் 12 நட்சத்திரங்களை உடைய கிரீடத்தை அணிந்திருந்தவள் என்று அறிவிக்கப்படுகிறது. Book of Revelation chapter 12 verse 1, we can understand the women who have the crown of glory, which was the holy crown which she were born in his head. வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே, நான் ஜெயங்கொண்டேன் பிதாவின் சிங்காசனத்தில் உட்கார்ந்தது போல ஜெயங்கொள்ளுகிறது எவனோ அவனுக்கு என்னோடு கூட சிங்காசனம் அமர அருள் புரிவேன் என்று சொல்லுகிறார். One who overcomes I will grant him to sit on the throne which I have seated. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் முழுவதிலும் தேவனோடு உறவாடின ஒரு அனுபவத்தை மனிதனுக்கு தேவன் கொடுத்திருக்கிறதை அறிவிக்கப்படுகிறது. Book of Genesis chapter 1, we can find the Lord had a great close relationship with the human beings. 2ஆம் அதிகாரத்தில் அவன் தேவனோடு ஒன்றரை கலந்து உறவாடுவதற்குரிய தகுதியை அடைந்த ஒரு ஜீவ ஆத்துமாவானான் என்று ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் அறிவிக்கப்படுகிறது. Book of Genesis chapter 2 verse 7 we can find that the man gets privilege to have a communion with the Lord. Man became a living soul. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில், ஆதியாகமம் 3:8ஆம் வசனத்தில் தேவன் இந்த ஆதி மனிதராய் ஆதாம் ஏவாள் ஜீவ ஆத்மாவாய் இருந்தபடியினால் அவர்களை தேடி ஆண்டவர் சீயோன் சிங்காசனத்தில் புறப்பட்டு வந்து இவரை சந்தித்ததாக அறிய முடிகிறது. அனிதேனவன் பகலை குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்திலே உலாவுகிறார் தேவன் என்று ஆதியாகமம் 3:8 வாசிப்போம். Book of Genesis chapter 3 verse 8. பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். கர்த்தருடைய சத்தத்தை கேட்டார் என்று ஆதியாகமம் 3:8 வாசிக்கிறோம். They listened to the voice of God in the Garden of Eden. ஆனால் இந்த அனுபவத்தை வீழ்த்தும்படியா சாத்தானானவன் பாவம் செய்ய வைத்து தேவன் இவர்கள் தேடி வருவதை தடுக்கவும் இவர்கள் தேவனோடு ஐக்கியப்பட்டிருப்பதை தடுக்கவும் அவன் பாவம் என்ற வித்தை விதைத்தான் என்று நாம் அறிய முடிகிறது. The devil tempted man with the seed of sin to destroy the relationship between God and man. ஆகையினாலே ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் நாம் 16, 17, 18 வசனங்களிலே முதலாவது நியாயத்தீர்ப்பு அங்கே ஏதேன் தோட்டத்திலே நடந்ததாக அறிய முடிகிறது. Book of Genesis chapter 3:16 to 18 declares the judgment over the mankind. It is written in book of Genesis chapter. அந்த நியாயத்தீர்ப்பில் சாத்தானால் வீழ்த்தப்பட்ட அந்த ஆதாம் ஏவாளின் சந்ததியில் இருந்து ஒரு
பரிசுத்த கூட்டத்தை எழுப்பி அவன் தலையை நசுக்க, அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்ற ஒரு இறுதி நிலையில் வெற்றி தோல்வியை சாத்தானுக்கு தேவன் ஏற்படுத்தினதை நாம் அறிய முடிகிறது. Though the early parents Adam and Eve been defeated by Satan, the Lord was planned to raise up a new generation who will rise up and crush the head of devil, and for that purpose the Lord has prepared a future generation. இந்த முதல் தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றும்படியாகவே தேவனாய கர்த்தர் அவருக்கு பிரியமான பரிசுத்த கூட்டத்தின் ஐக்கியம் என்ற ஒரு ராஜ்யத்தில் புத்தி உள்ளவர்களை தனக்கென்று தெரிந்து கொண்டார் என்று அறிய முடிகிறது. So to fulfill this prophecy, the Lord is preparing an army, a kingdom, those who will be wise enough, those who have a proper understanding about the truth. The willing, the wise people will rise up together as an army, fulfilling this prophecy, crushing the head. The Lord is preparing a kingdom today. மத்தேயு 16ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே அருமையானவர் சொல்கிறார், யோனாவின் குமாரனாய் சீமோனே, இந்த கல்லின் மேல் என் சபை கட்டுவேன், பாதாளம் அதை மேற்கொள்ள மாட்டாது என்று அறிவிக்கிறார். Matthew chapter 16 verse 18, the Lord declares, "O son, blessed are you Simon Bar-Jonah, oh and I will also say that to you that your peer, and on this rock I will build my church, and the gates of Hades shall not prevail against it." அந்த தேவனுடைய சபை, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் என்று சொன்னாரே, அந்த சபைக்கு கொடுத்த வேலை என்ன? பாதாளத்தை ஜெயிக்க வேண்டும் என்ற வேலை கொடுத்தார். The main job and duty of the church is to destroy the works of devil and to overcome it. அந்த பாதாளத்தின் அதிபதிய சாத்தானை ஜெயிக்கிறவர்களுக்கோ நாம் மத்தேயு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். பரலோக ராஜ்யம் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன், பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்திலே நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றார். ஜெயம் கொள்ளுகிற இந்த ராஜ்யமிட சபைக்கு பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலை கொடுப்பதா வாக்கு பண்ணுகிறார். To the victorious church, the Lord has promised that he will give the keys of heaven unto her. சாத்தானின் தலையை நசுக்கிற ஜெயம் பெற்ற புத்தி உள்ளவர் 5 பேர் இருக்கிறார்களே, அந்த புத்தி உள்ளவர்களுக்கு சீயோனி சிங்காசனத்தில் உட்கார முதலாவது அவர் ஜெயம் பெற வேண்டும் சாத்தான் மேல், இரண்டாவது அந்த ராஜ்யத்தில் உள்ள புத்தி உள்ளவர்களை சிங்காசனத்திலே ஆறுமே ரட்சர் அழைத்து சென்று அமர்த்துவிக்கும் கிருபையை அவர் தருகிறார். Today the Lord is seeking for some wise virgins, as we are committed to this truth gets wisdom, and to overcome the devil, to defeat the devil, we shall get prepared. And once we get victory over the devil, the Lord gives us the privilege to sit in the throne of Zion. மத்தேயு 25ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை வாசிக்கலாம். Book of Matthew chapter 25 verse 34. Please read மத்தேயு 25 verse 34. அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தமாக வைக்கப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சிங்காசனத்தை சுதந்தரித்துக் கொள்ள வாருங்கள் என்று அவர் முன் சொல்ல, இவர்கள் அவர் அழைக்கப்பட்டவர்களாய் செல்கிறார்கள், ஜெயம் பெற்றவர்களாய் இருக்கிறார்கள். The Lord gives them the command, "Come, you blessed of my Father, inherit the kingdom
prepared for you from the foundation of the world. Here we can find a word phrase called come. So this is an invitation to the bride, and the Lord is calling them according to the calling of the Lord. They goes behind him and inherits their kingdom. பரலோராஜ்யம் என்றால் தேவனுடைய சபை என்று சொல்லப்படுகிறது. பரலோராஜ்யம் என்றால் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட பரிசுத்தவான்கள் என்று அறிவிக்கப்படுகிறது. மத்தேயு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை வாசிக்கலாம். Matthew chapter 13 verse 38. நிலம் உலகம் நல்ல விதை ராஜ்யத்தின் புத்திரர், களைகள் பொல்லாங்கனுடைய புத்திரர். விதை ராஜ்யத்தின் புத்திரர் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த உலகத்திலே தேவனால் வேதவசனம் என்ற விதை விதைக்கப்படுகிற பொழுது சில விதையை சாத்தான் பொறிக்க போடுகிறான், வழியறிய விழுந்ததை. சில விதை கற்பாறை மேல் விழுந்தபடியால் அது கருகி போகிறது. சில விதை உள்ளுள்ள இடத்தில் உள்ளுள்ள இடத்தில் அது விழுந்தபடியினால் முள் புதர் அதை நெருக்கி போட்டு கனி கொடுக்க விடாது செய்து விடுகிறது. நான்காவது நிலையோ நல்ல நிலத்தில் விழுந்த விதை நல்ல விதையாய் 100, 60, 30 மேனி கொடுத்தது என்ற நல்ல விதை என்ற புத்தியுள்ளவராய் அறிவிக்கப்படுகிறது. Kingdom of heaven is declared to the church of the Lord, and this kingdom of God is also refers to the good land, the good ground. According to Matthew chapter 13, we can find the seed is called the seed is the good seed refers to the good seed refers to the God's people. So some seeds were fallen in the wayside, and some seeds were fallen in the stony places. Some other seeds fall in the among the thorns, and some other seed fell on the good ground, and they yielded a crop, some 30, 60, and 100-fold they gave the yield. மத்தேயு 22ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை வாசிக்கலாம். Book of Matthew chapter 22 verses 2 and 3. பரலோக ராஜ்யம் தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாய் இருக்கிறது. அழைக்கப்பட்டவர்களை கல்யாணத்திற்கு வர சொல்லும்படி அவன் தன் ஊழியக்காரரை அனுப்பினான். அவர்களோ வர மனதில்லாதிருந்தார்கள். பரலோக ராஜ்யம் தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாய் இருக்கிறது. அழைக்கப்பட்டவர்களை கல்யாணத்துக்கு வர சொல்லும்படி அவன் தன் ஊழியக்காரரை அனுப்பினான் என்று வேதம் சொல்றது. அப்படி என்றால் பிதாவாகிய பரலோகத்தின் ராஜா தன் குமாராய் இயேசு கிறிஸ்துவுக்கு கல்யாணத்தை நடப்பிக்க ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணத்தில் பங்கு வர அழைக்கப்படும் ஊழியம் செய்கிறவர்களே, ஊழியம் செய்கிற சபையே பரலோக ராஜ்யம் என்று இங்கே வாசிக்க முடிகிறது. Here we can find the kingdom of heaven is like a certain king who arranged a marriage for his son. Here we can find our Father in heaven, the heavenly Father is going to make a marriage, a wedding arrangement for his only begotten son, who is our Lord Jesus Christ. For that wedding, those who were called should be the servants who will be serving unto the Lord. Those who serve the Lord will only be invited to that wedding. They are called the kingdom of heaven also. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அருமையான இரட்சகரும் கூட இந்த கல்யாண விருந்துக்கு அழைக்கப்படும் ஊழியத்தையே அருமை இரட்சகரும் யோவான் ஸ்நானகனும் அப்போஸ்தலரும் செய்ததாகவே நாம் அறிய முடிகிறது. மத்தேயு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் வாசிக்கலாம். Matthew chapter 4 verse 23 see we says. பின்பு இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி திரிந்து அவர்களுடைய ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தினுடைய சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி சுஸ்தமாக்கினார். சகல வியாதிகளையும்
நீக்கி சொஸ்தமாக்கி தன் வல்லமை வெளிப்படுத்தி அவர்கள் மணவாளனுடைய கல்யாணத்தில் பங்கு அடையும்படியான அழைப்பை அறிவித்து முடியும் செய்ததாக நாம் அறிய முடிகிறது. Preaching the gospel of the kingdom, healing all kinds of sickness and all kinds of diseases, the Lord delivered the people. That deliverance brought them the salvation to become to have the invitation to come partake in the wedding invitation of the Son of the Lord. So Jesus our Lord, John the Baptist and all the 12 disciples done the same ministry of preparing God's people to join the wedding of the Son Jesus Christ. மத்தேயு 9ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை கூட வாசிக்கலாம். Book of Matthew chapter 9 verses 35. பின்பு இயேசு சகல பட்டணங்களையும் கிராமங்களையும் சுற்றி நடந்து ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தினுடைய சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி அவர்களை சுஸ்தமாக்கினார். அப்படியாக அருமரட்சகர் ஜெப ஆலயங்களை உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து என்று வேதம் சொல். அருமை ரட்சகரும் மணவாளனாய் இயேசு வரப்போகிறார். அவரை சந்திக்கும்படியான அழைப்பை அறிவிக்கும்படியான ராஜ்யத்தின் சுவிசேஷமாக அறிவித்து ஊழியம் செய்ததாக நாம் அறிய முடிகிறது. Jesus himself, though he himself is the bridegroom, he himself is preaching about this gospel that there is going to be a wedding to the Son of God, so that get prepared so that you can join the wedding of the Son of God. அப்போஸ்தலர் நடபடி புத்தகம் 19ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம். Book of Acts of Apostles chapter 19 verses 8. பின்பு பவுல் ஜெப ஆலயத்தில் பிரவேசித்து தைரியமாய் பிரசங்கித்து 3 மாதம் அளவும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு அடுத்தவைகளை குறித்து சம்பாஷணை பண்ணி புத்தி சொல்லிக் கொண்டு வந்தான். 3 மாதம் அப்போஸ்தலனாய் பவுல் மணவாளன் இயேசுவை சந்திக்கும்படியான ஒரு ராஜ்யத்தை பூமியில எழுப்பும்படி, ராஜ்யமுள்ள சபையை எழுப்பும்படி அப்போஸ்தலனாய் பவுல் 3 மாத அளவும் அவர் தங்கி பிரசங்கித்ததாக அறிய முடிகிறது. Apostle Paul also stayed back for 3 long months preaching about the kingdom of God. Oh, people of God, let's prepare for the wedding of the Lord, so that you shall become the kingdom of God, so that you can become the bride of Jesus, so that we can become one with God. அப்போஸ்தலர் நடபடிகள் 28ஆம் அதிகாரம் 23 மற்றும் 31ஆம் வசனங்களை வாசிக்கலாம். Book of Acts chapter 28 verses 23 and 24. அதற்காக அவர்கள் ஒரு நாளை குறித்து அநேகம் பேர் அவன் தங்கியிருந்த வீட்டிற்கு அவனிடத்தில் வந்தார்கள். அவன் காலமே தொடங்கி சாயங்காலம் மட்டும் மோசேயின் நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களிலும் இருந்து இயேசுவுக்கு அடுத்த விசேஷங்களை அவர்களுக்கு போதித்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து சாட்சி கொடுத்து விஸ்தரித்து பேசினான். 31ஆம் வசனம். மிகுந்த தைரியத்துடனே தடையில்லாமல் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய விசேஷங்களை உபதேசித்துக் கொண்டிருந்தான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போஸ்தலனாகிய பவுலடியாருடைய ஊழியம் முழுவதுமே ராஜ்யம், தேவனுடைய வருகைக்கு ஆயத்தப்படுகிற ஒரு ராஜ்யத்தை தேவன் பூமியில் எழுப்பப்பட வேண்டும் என்று அருமை இரட்சகர் மத்தேயு 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே இப்படி ராஜ்யம் வர வேண்டும் என்று ஜெபிக்க கற்றுக் கொடுத்த இந்த சத்தியங்களை எல்லாம் அவர் உள்ளடக்கி அது ஊழிய காலம் முழுவதும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த சுவிசேஷத்தை அறிவித்து, அப்படின்னா என்ன அர்த்தம்? சாத்தானை எதிர்த்து அவனை தோற்கடித்து அவன் தலையை நசுக்கி அவனை சாம்பலாக்கி, இதையெல்லாம் எதற்காக செய்ய வேண்டும்? தன்னுடைய சபைக்காக செய்ய வேண்டும் என்ற தேவன் அந்த ராஜ்ய சுவிசேஷத்தை அப்போஸ்தலர் பவுலை கொண்டு பிரசங்கித்ததாக அறிகிறோம். Matthew 6 verse 10, the Lord prayed that let your kingdom come. According to that prayer, the Lord raised Apostle Paul to preach about the kingdom of God wherever he went.
just to prepare a group of people, a holy, righteous people, to raise them as a kingdom of God, not just believers, not just saints, to become the army of God, to become the kingdom of God, to crush the devil's head and to become overcomers and to put him into ashes to prepare for his coming. இந்த ஊழியமெல்லாம் அருமையா ரட்சகர் செய்து அவர் மரித்தார். பின்பு 40 நாட்கள் அவர் அப்போஸ்தலர்களோடு அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை அப்போஸ்தல ஊழியமாக செய்து அந்த ஊழியம் எப்படி செய்ய வேண்டும், அந்த ராஜ்யத்தை சார்ந்த சுவிசேஷங்கள் எவைகள், அதன் முடிவான ரட்சிப்பு என்ன என்ற யாவற்றையும் குறித்து 40 நாளாகவும் அவருக்கு உபதேசித்ததாக அப்போஸ்தலர்களுடைய 1ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்களில் வாசிக்கிறோம். Book of Acts chapter 1 verses 1 to 3 we can find after the ascension of his after the ascension resurrection, Jesus spoke to his disciples for 40 days preaching about the kingdom of God. Vassing sister. தெய்வப்பிலிவே இயேசுவானவர் தாம் தெரிந்து கொண்ட அப்போஸ்தலருக்கு பரிசுத்த ஆவியினாலே கட்டளையிட்ட பின்பு அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் செய்யவும் உபதேசிக்கவும் தொடங்கின எல்லாவற்றையும் குறித்து முதலாம் பிரபந்தத்தை உண்டு பண்ணினேன். அவர் பாடுபட்ட பின்பு 40 நாளளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவர்களுடனே பேசி அநேகம் தெளிவான திஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். அப்போஸ்தலர் 1ஆம் 2ஆம் வசனத்தின்படி அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் அவர்கள் செய்யவும் உபதேசிக்கவும் தொடங்கிய எல்லாவற்றையும் குறித்து இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை ஏற்படுத்தி முதலாம் பிரபந்தத்தை ஏற்படுத்தினார் என்று சொல்லுகிறார். Until the day in which he was taken up, Jesus himself through the Holy Spirit have taught, presented himself all the infallible proofs about the kingdom of God. அருமையான ரட்சகர் 40 நாள் உயிர்த்தெழுந்த பின்பு அப்போஸ்தலரோடு அனுதினம் இரவும் பகலும் உறவாடி கொண்டு வருகிறார், உபதேசிக்கிறார், அருளுரையாற்றுகிறார். எடுத்துக்கொள்ளப்படுகிற வரைக்கும் ராஜ்யத்தை குறித்த சத்தியமே அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டு ஆயத்தப்படுத்தப்பட்டார்கள் 11 அப்போஸ்தலர்கள். After the resurrection of Jesus, for the entire 40 days, day and night, Jesus spent his days together with the apostles. He was preaching only about the kingdom of God and to prepare them to preach the kingdom of God and to prepare them to be the big kingdom of heaven, and for that all the scriptures has been mentioned in verses 11. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 10-11 வசனத்திலே எடுத்துக்கொள்ளப்பட்ட அவ்வேளையிலும் அவர் என்ன 40 நாட்கள் பூமியிலே 11 அப்போஸ்தலருக்கு ராஜ்யத்தை எழுப்பவும், ராஜ்யம் என்ற சபை எழுப்பவும், அந்த ராஜ்யம் மணவாளனை எதிர்ந்து போக ஆயத்தமாவதற்குரிய சுவிசேஷத்தை அறிவிக்கவும், அதை தடுக்கிற சாத்தானை தோற்கடிக்கும்படியான ஊழியத்தை 40 நாட்கள் இரவும் உபதேசித்தார் அன்பின் ஆண்டவர் அப்போஸ்தலராகிய 11 சீசர்களுக்கு. As Jesus overcame the devil on the cross of Calvary, he prepared his disciples also to be overcomers, to crush the head of Satan and to become a victorious people of God. The Lord has handed over the ministry of preaching the kingdom of heaven unto the disciples so that they can become the kingdom of heaven and also preach about the kingdom of heaven to entire world. இப்பொழுது 40 நாள் முடிந்தாயிற்று. அவர் எடுத்துக்கொள்ளப்படும் ஒரு மேகம் அவர் எடுத்துக்கொள்ளப்படும் வேலை வந்தது. அந்த வேளையிலும் அப்போஸ்தலர் 1:10-11 வசனங்களை வாசிக்கலாம். அவர் போகிற போது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கையில் இதோ வெண்மையான வஸ்திரம் தரித்தவர்கள் 2 பேர் அவர்கள் அருகே நின்று, கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்து நின்று வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் ஊழியம் செய்த இறுதி 3.5 ஆண்டு காலம் முழுவதும் ராஜ்யத்தை குறித்தே. அப்படின்னா
மணவாளனை சந்திக்க ஆயத்தப்படும்படியான முழுமையான பூர்ண ரூபவதியான ஆவிக்குறி உன்னத திவ்ய நிலையை இந்த ராஜ்யம் அடைய வேண்டும் என்று உபதேசித்தார். After his resurrection, at the time of his ascension also, Jesus preached only about the kingdom. Just get prepared for the kingdom, because the same Jesus who was taken up from into heaven, he will same way he will come back, so that get prepared. Even in the ascension, Jesus was speaking about the kingdom of heaven only. மரித்தார், பின் உயிர்த்து எழுந்தார். எழுந்தது முதற்கொண்டு 40 நாளளவும் அப்போஸ்தலர்களாகிய 11 என ஒருவன் காட்டி கொடுத்து போய்விட்டான். ஆயினாலே 11 அப்போஸ்தலர்களோடு ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்க, மணவாளனை சந்திக்க ஆயத்தப்படுத்தும்படியான ஒரு ராஜ்யம் என்ற சபை எழுப்ப வேண்டும் என்று பிரசங்கித்தார். Jesus lived, died, and resurrected, and he was at the time of ascension. The preaching of Jesus was entirely about preparing a kingdom of heaven. Even after his resurrection, Jesus was focusedly having a great focus to prepare the another generation, the another group of people, those who will rise up as an army, as a kingdom, to continue the job, continue the ministry of Jesus to the generation after generations. இப்பொழுது பூமியிலிருந்து அருமையரசர் எடுத்துக்கொள்ளப்படும் 40வது நாளில் அருமையரசகரை ஒரு மேகம் எடுத்துக்கொண்ட பொழுது அந்த மேகத்திலிருந்து 2 சீசர்கள் சொல்கிறார்கள், கலிலேயரே, உங்கள் கண்கள் காணும்படி வானத்துக்கு எழுந்தருளி போன இயேசுவானவர் மறுபடி உங்கள் கண்கள் காணும்படி வருவார் என்று கடைசியாக சொல்கிறார். இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்று அறிவித்தார். As he was taken up, as a cloud received him out of that side, by the time 2 angels said, the same Jesus, this same Jesus who was taken up from you into heaven will so way come in like manner as you saw him go into heaven. இப்படி அறிவிக்கப்பட்ட அந்த அப்போஸ்தலர் எத்தனை பேர்? அப்போஸ்தலர் 1:26 வாசிக்கலாம். Book of Acts chapter 1 verse 26. பின்பு அவர்களை குறித்து சீட்டு போட்டார்கள். சீட்டு மத்தியாவின் பேருக்கு விழுந்தது. அப்பொழுது அவன் 11 அப்போஸ்தலருடனே சேர்த்துக் கொள்ளப்பட்டான். ஆக 11 அப்போஸ்தலர்களை பார்த்து அருமையரசர் எடுத்துக்கொள்ளப்பட்ட வேளையிலே 11 அப்போஸ்தலர்களே, உங்கள் கண்கள் காணும்படி வானத்துக்கு எழுந்தருளின இயேசுவானவர் மேகங்கள் மேல் எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் மறுபடி உங்கள் கண்கள் காணும்படி வருவார் என்று அறிவித்து கடைசியாக அறிவிக்கப்பட்ட அவர் வருவார். உங்கள் கண்கள் காணும்படி இயேசுவானவர் வருவார். ஆகையினால் அவர் வருகைக்கென்று 40 நாளளவும் உபதேசித்து செய்யவும் கட்டளையிடும் சபை எழுப்பவும் சாத்தானை தோற்கடிக்கும்படியாக சபை எழுப்பவும் உபதேசித்தாரே, அதை சென்று உபதேசிகள் என்று கட்டளையிடுகிறார். The same way Jesus had a great passion and burden right after my ascension, the disciples should not forget this truth about the kingdom of heaven. So Jesus was focused in preaching about the kingdom of heaven. Jesus handed over this wonderful, magnificent truth unto these 12 disciples. One, Judas Iscariot, betrayed Jesus and gone away. Instead of him, they put the lot and chose Matthias. Upon these 12 disciples, Jesus gave this magnificent truth about the kingdom of heaven into their hands, so that this gospel of the kingdom of heaven shall be preached to all the creature, to every world, generation after generation. 2 தேவ தூதர்கள், வெண்வஸ்திரம் தரித்த 2 தூதர்கள் அறிவித்தது, மறுபடியும் வருவார், அதற்குரிய ஊழியம் செய்து அவரை சந்திக்கும்படியான
புத்தியுள்ள 5 கன்னிகைகளுடைய ஐக்கியம் என்ற மணவாளனை சந்திக்க புறப்பட்ட மணவாட்டியை ஆயத்தப்படுத்துங்கள், அந்த மணவாட்டி சபையை எழுப்புங்கள், சாத்தானை தோற்கடிக்கும்படியான மணவாட்டியான ராஜ்ய சபை எழுப்புங்கள் என்று அவர் கட்டளையிட்டார். Jesus, when he was ascended, 2 angels appeared to 12 disciples, giving them the command, go preach this kingdom of heaven to every people, prepare the bride for his coming. So preparing the bride is the ministry of the last days. Preparing the bride and to make them the fellowship. The fellowship of the bride is called the bride, the church, the kingdom. So for this ministry, the Lord have commanded them to preach and this truth. அப்போஸ்தலர்கள் 11 பேர் அவர்களுக்கு செய்தியை கட்டளையை அறிவித்தது 2 தூதர்கள். இப்பொழுது 11 என்றால் நாம் அறிந்திருக்கிறோம், எபிரேய பாஷையிலே மணவாட்டி மணவாளன். 11 என்றால் எபிரேய பாஷையிலே மணவாளன், மற்றொரு அர்த்தம் மணவாட்டி. அப்போ 11 சீசர்களுக்கு தேவனால் அறிவிக்கப்பட்டது அல்லது மணவாட்டி என்ற பொருள் கொண்ட 11 அப்போஸ்தலர்களுக்கு அறிவிக்கப்பட்ட செய்தி, மணவாளன் வரப்போகிறார், அவர் சந்திக்க மணவாட்டியே. 11 என்ற எபிரேய மொழியின் அர்த்தமாகிய மணவாட்டியே, ஒரு மணவா சந்திக்க ஆயத்தப்படு, ஆயத்தப்படுத்தும் ராஜ்யத்தை எழுப்பு, ஆயத்தப்படுத்தும் சுவிசேஷத்தை அறிவி, ஆயத்தப்படுத்தும் முடிவான ரட்சிப்பை அறிவித்து தகுதிப்படுத்து என்று அறிவித்தார். கடைசி கட்டளையாக அப்போஸ்தலர் 1:11 அவர் கட்டளையிட்டதாவது என்று வேதம் சொல்லுகிறது. Acts 1:11, the 2 angels commanded the 11 disciples. The 11 number 11 refers to the bride and bridegroom in the Hebrew language. The 11 number 11 refers to bridegroom and bride, both the bridegroom and bride. So the command given to this 11 disciples, as they were considered to become the bride, so they needs to get prepared to become the bride. Also they were given the authority to preach the gospel, to prepare the bride for the kingdom of God. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆவிக்குரிய மண்டலமே, இந்த வேதாகமம் ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 23-24 வசனங்களில் ஆதாம் ஏவாளுக்கு ஏதேனில் திருமணத்தை நடப்பித்து வைத்த அன்பு பிதா. மறுபடியும் வேதாகமத்தின் இறுதியிலே வெளிப்படுத்துகிற விசேஷ 21ஆம் அதிகாரம், வெளிப்படுத்துகிற விசேஷம் 19ஆம் அதிகாரம் 7, 8, 9 வசனங்களின்படியும் அதற்கென்று ஆயத்தப்படும்படியான மணவாட்டி சபையை வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 2 முதல் 9, 10 வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம். இப்பொழுது ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 23, 24 வசனங்களை வாசிக்கலாம். அப்பொழுது ஆதாம், இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமாய் இருக்கிறாள், இவள் மனுஷனிடத்தில் எடுக்கப்பட்டபடியினால் மனுஷி எனப்படுவாள் என்றான். இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். அவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். ஏதேனில் Book of Genesis chapter 2 verse 7 and 8 speaks about the first wedding which the Lord himself conducted. The first wedding began in the creation. The same way the Bible ends up with the wedding also. The Bible began with the wedding, ends also with the wedding. Book of Revelation chapter 19 and also verses chapter 21 verses 4 and 5 declares the final wedding. The both weddings are given
in the scripture. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 23 24 வசனங்களிலே ஆதாம் நம்மில் ஒருவனை போல் உண்டாக்குவோமாக, அவனை தேவசாயலாக உண்டாக்கினார், அவனை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார் என்று ஆதியாக 1ஆம் அதிகாரம் 25 26 27 3 வசனங்களே வாசிக்கிறோம். Book of Genesis chapter 1 26 27 20 until the 28 we can find the Lord created man in his own image, in the image of God he created him, male and female he created them. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை எபிரேய பாஷையிலே மணவாளன் மணவாட்டி என்று அங்கு அறிவிக்கப்பட்ட வேதத்தை ஆரம்பிக்கின்றார். Book of Genesis chapter 1 verse 1 also began with this truth that bridegroom and bride. அதை கருத்தில் கொண்டே அருமை இரட்சகர் ஆதாமை சிருஷ்டித்த பொழுது நம்மில் ஒருவனை போல் உண்டாக்குவோமா என்று பின்பு அவர் விலாய் எலும்பை எடுத்து ஏவாளையும் தேவன் திருத்துவ தேவனுக்குள் மறைந்து கொண்ட ஸ்திரியாய் ஆதாமுடைய எலும்பிலிருந்து எடுத்து எலும்புக்கு எலும்பும் தசைக்கு தசையுமாய் ஏவாளை உண்டாக்கி இப்பொழுது மூவரும் ஒரே சாயல், பிதா குமார் பரிசுத்த ஆவியானவர் அதே சாயல் ஆதாமை உண்டாக்குகிறார். ஆதாம் அவனுடைய சாயலில் அப்படியே ஏவாள் இருக்கிறார். இப்பொழுது மூவரும் ஒரே சாயல், ஒரே ரூபம், ஒரே மகிமை, ஒரே ஜீவன். இதுவே முதல் திருமணம் அல்லது முதல் விவாகத்தை தேவன் நடப்பித்து வைத்தார். From the early beginning, our God the Father had this truth in mind. His truth is always based on bride and bridegroom, so that he created first man called Adam, and also he created the women from his own rib. So the triune God have given the same image and likeness to the early man, and from the early man Adam the Lord created the Eve. Now all the three were looks in same resemblance, significance. The triune God is one, altogether one in Godhead. The same way Adam had the fullness of God, in the same way Eve also had the fullness of God. Now all the three become one in God's fullness. இப்பொழுது சாத்தானின் வஞ்சகத்திலே ஆதாம் ஏவாள் விழுந்து போனார்கள். அதே நிமித்தமாய் அவர்கள் மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் மண்ணுக்கே போகிற பாவத்தின் சம்பளம் மரணம் என்ற நியமத்துக்கு உட்பட்டாயிற்று அவர்கள். At the early times Adam and Eve fall into the sin, so that they lost the glory of God. They were cast out from Eden. When they took up, they came from the mud and they went back to the same soil. மறுபடியும் அருமை இரட்சகர் அவர் ஊழியத்தின் பாதையிலே பின்பு எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு பரிசுத்த ஆவியானவரால் நடப்பிக்கப்பட்ட ஊழியத்தின் வழியிலே போதனைகளிலே சுவிசேஷங்களிலே அருமை இரட்சகர் சொல்லுகிறார். யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 21 முதல் 24 வசனங்களை வாசிக்கலாம். Book of John chapter 17 21 to 24. அவர்கள் எல்லாரும் ஒன்றாய் இருக்கவும், பிதாவே நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாய் இருக்கும் வேண்டிக் கொள்கிறேன். நாம் ஒன்றாய் இருக்கிறது போல அவர்களும் ஒன்றாய் இருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறினவர்களாய் இருக்கும் படிக்கும் என்னை நீர் அனுப்பினதையும் நீர் என்னில் அன்பாய் இருக்கிறது போல அவர்களிலும் அன்பாய் இருக்கிறதையும் உலகம் அறியும் படிக்கும் நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். பிதாவே, உலக தோற்றத்துக்கு முன் நீர் என்னில் அன்பாய் இருந்தபடியினால் நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னுடனே கூட இருக்க விரும்புகிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, 21ஆம் வசனத்திலே பிதாவே நீயும் நானும் ஒன்றாய் இருக்கிறது போல நீர் எனக்கு தந்தவர்களும் நானும் ஒன்றாய் இருக்க வேண்டிக் கொள்கிறேன் என்று
ஜெபம் பண்ணுகிறார். பிதாவே நோக்கி Jesus prayed unto Father that, Lord God, that they all may be one, as you, Father, are in me, and I in you, that they also may be one in us, that the world may believe that you sent me. அந்த ஊழியத்தை செய்ய நீர் என்னை அனுப்பினதை இவர்கள் சுவாசிக்கும்படியாக நீர் எனக்கு தந்து அனுப்பினீரிய மகிமை, அந்த மகிமையை இவர்கள் காணும்படியாக அந்த மகிமை நான் இவர்களுக்கு கொடுத்தேன். Lord, you have given the glory upon me to do this ministry of togetherness. The same glory I shall hand over to these people. 24 வசனத்தில் பிதாவே நீர் எனக்கு தந்த மகிமை நான் இவர்களுக்கு கொடுத்தேன். எதற்காக? நான் எங்கே இருக்கிறேனோ அவர்களும் நான் இருக்கும் இடத்திலே இவர்களும் இருக்கும்படியாக நீ தந்த மகிமை கொடுத்தேன் என்று சொல்லுகிறார். Lord, I give the glory into these people, the glory which you gave unto me, so that they also can come join with me the place where I going to sit. இதே தேவனுடைய திட்டத்தை அல்லது அந்தத்தில் நடப்பிக்க தீர்மானிக்கப்பட்ட முடிவான தீர்க்க தரிசனத்தை பரிசுத்த ஆவியானவர் ஆம் என்று சொல்லும்படி எபேசியர்களின் நிருபம் 5ஆம் அதிகாரம் Book of Ephesians. 31 வாசிப்போம். Book of Ephesians chapter 5 verse 31 onwards. இது நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியுடன் இசைந்து இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். இந்த ரகசியம் பெரியதே. நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன். நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன். தொடர்ந்து வாசிங்க. எப்படியும் உங்களிலும் அவனவன் தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல தன் மனைவியினிடத்திலும் அன்பு கூற கடவன். மனைவியும் புருஷனிடத்தில் பயபக்தியா இருக்க கடவள். இவர்கள் இருவர் ஒரே மாம்சமாய் இருக்கிறார்கள். அந்த வசனம் சொல்ற எபேசியர் 5ஆம் அதிகாரம். ஹல்லேலூயா. 30 முதல் வாசிங்க. நாம் அவருடைய சரீரத்தின் அவயங்களாயும் அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாயும் இருக்கிறோம். இதன் நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியுடன் இசைந்து இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். இந்த ரகசியம் பெரியதே. நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன். நாம் அவருடைய சரீரத்தின் அவயவங்களாயும் அவருடைய மாம்சத்திற்கு எலும்புக்கும் உரியவர்களாயும் இருக்கிறோம். இந்த ரகசியம் பெரியது. நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்கிறேன் என்று சொல்லுகிறார். So we are one with him, flesh to flesh, bone to bone. I speak about the Christ and the church. அப்படி என்றால் பரிசுத்த ஆவியானவரும் மணவாளனை சந்திக்க ஒரு ராஜ்யம் என்ற சபையை அதற்கு பெயர் சூட்டுகிறார். வெளிப்படை 21ஆம் அதிகாரம் உன்னத பாட்டிலே மணவாட்டி என்று சொல்லுகிறார். பரிசுத்த புதிய எருசலேம் மணவாட்டி என்று வெளிப்படை 21ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 9-10 வசனங்கள். உன்னத பாட்டி புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1, 7, 10 இப்படி பல இடங்களிலே உன்னத பாட்டி புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 7 மற்றும் 14 இப்படி பல இடங்களிலே இந்த பரிசுத்தவான்களுடைய ஐக்கியம் என்ற ராஜ்யம் என்ற மணவாட்டி சபையை மணவாட்டி என்று அவர் அழைப்பு கொடுக்கிறார். This holy group of saints, the fellowship of saints, were considered in the scripture as the bride. In the book of Song of Solomon, it speaks about the bride of the Lord. Also it is mentioned in Revelation chapter 21, the holy new Jerusalem bride. This church is called the bride of the Lord. Book of Song of Solomon chapter 4, 7 and 8. In book of Song of Solomon chapter 2, we can find in different references the Lord considered this kingdom as bride. So the Lord is preparing the bride for him. Holy Spirit is keep on
declaring this truth from the beginning. இப்படியாக பிதாவும் அருமை இரட்சகராய் இயேசு கிறிஸ்துவும் பரிசுத்த ஆவியானவரும் இவர்கள் அனைவரும் ஒரே நோக்கத்தோடு ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தின்படி மணவாளன் மணவாட்டி என்ற அவருடைய ஆதி தீர்மானத்தை நிறைவேற்றும்படியாய், அவருடைய அனாதி தீர்மானத்தை நிறைவேற்றும்படியாய் அவர் பூமியிலே ஒரு ராஜ்யம் என்ற பரிசுத்தமான ஐக்கியம் என்ற ஒரு சபையை எழுப்ப அவர் சித்தம் கொண்டு இந்த சத்தியம் அனைத்தும் அறிவித்துக் கொள்கிறார். From the beginning, as the Lord have this truth in his conception, the Lord is preparing the last days, this bride to become the kingdom of heaven, to become the kingdom of God, and to become the bride of Jesus Christ. These last days, the Lord is delivering this gospel, the glorious gospel about the kingdom to you, to the entire world also. இப்பொழுது இந்த ராஜ்யம் மணவாளனை சந்திக்க ஆயத்தப்படுகிறது. ஆவி ஆத்ம சரீரத்திலே 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே சமாதானத்தின் தேவன் தாம் உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக, உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்பொழுது குற்றமற்றதாயிருக்க ஜாக்கிரதையார் என்று அறிவிக்கிற ஆண்டவர் இப்படி ஆவி ஆத்மா சரீரம் முழுமையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான திவ்ய நிலையை அடைந்து கொண்ட இந்த பரிசுத்தமான ஐக்கியமான மணவாட்டி சபை இப்பொழுது பூர்ண உருவதி ஆயிடுச்சு. அதை சேர்த்துக்கொள்ள அருமை இரட்சகர் புறப்பட வேண்டும் என்றால் அவருடைய கடைசி தீர்க்க தரிசனம் என சாத்தானை ஜெயிக்க வேண்டும், சாத்தானின் தலையை நசுக்க வேண்டும், சாத்தானை சாம்பலாக்க வேண்டும் என்ற அந்த கடைசி தீர்க்க தரிசனத்தில் நிறைவேற்றுகிற சபையை புத்தியுள்ள மனவாட்டி என்று ஏற்றுக்கொள்கிறார். Right now we can find the Lord is preparing a bride. The bride needs to become the kingdom. The kingdom of God is going to be called as the fellowship of saints. This fellowship of saints have to overcome the devil and to crush his head and to put him into ashes so that she can get the victorious crown. For that to be fulfilled, she needs to be sanctified in the spirit, soul and body and become perfect and blameless. For this reason, the Lord is raising a kingdom of heaven so that she can receive the entire glory. சபை என்றாலே வேதாகம் முழுவதிலும் சாத்தானை எதிர்க்கவே தேவன் சீயோன் முதற்கொண்டு அவனை ஜெயித்தவர்களை மணவாட்டி சபையாய் சேர்த்துக் கொள்கிற ஆட்டுக்குட்டியாண்டு கல்யாணம் நடக்கின்ற வரைக்கும் சபையை தேவன் எழுப்புகிற நோக்கம் சாத்தான் எதிர்க்க வேண்டும் என்பதே நோக்கமாக இருக்கிறது என்று வேதம் போதிக்கிறது. We can find the mind of God that from the beginning itself the Lord is having a battle against the devil and to destroy the plan of devil. For his mission to fulfill, the Lord is raising a group of fellowship of saints. This fellowship of saints will rise up, defeat the Satan, to have war with the devil and to defeat him, to victoriously overcome the devil and to receive the crown of glory. பழைய ஏற்பாட்டிலே யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களிலே நீங்கள் சும்மா இருப்பீர்கள், நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற தேவன் என்று சொல்லுகிறார். Book of Exodus chapter 14 verse 14 we can find, you stand still, I will fight for you, the Lord declared. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே மாம்சத்தோடும் இரத்தத்தோடு மட்டுமல்ல அதிகாரங்களோடும் துரைத்தனங்களோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவி சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. ஆகையால் தீங்கு நாட்களில் அவர் எதிர்த்து நிற்கத்தக்கதாக தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொண்ட நில்லுங்கள் என்று இங்கே சபையை
என்கரேஜ் ஊக்குவிக்கிறார். Ephesians, book of Ephesians chapter 6, Paul encourages the church at Ephesus that we have a war not against the flesh and blood, but against the principalities, the powers, and the rulers of this earth, and all the evil powers in the heavenlies. Such a way, Apostle Paul encourages and prepares the church of the Lord to have a battle mentality. ரோமர் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தின்படி சீக்கிரத்தில் சமாதானத்தின் தேவன் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே போட்டு அவன் தலையை நசுக்குவார் என்று தன் முடிவான திட்டத்தை அறிவிக்கிறார். Apostle Paul declares the final plan of the God, that and the God of peace will crush Satan under your feet shortly. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அப்படி என்றால் வேதாகம் முழுவதும் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் என்ற முதல் தீர்க்க தரிசனத்தை ஜெயமாக முடித்து நிறைவேற்றவே இந்த வேதாகமமே எழுதப்பட்டிருக்கிறது என்பதை நாம் அறிய வேண்டியவர்களாக இருக்கிறோம். Throughout the Bible we can find there is a war happening from the spirit world against the devil. So all the people who have victoriously overcome the devil will become the bride of the Lord. For this mission the Lord is raising you and me to become the kingdom of God and the fellowship of saints. இந்த சாத்தானை ஜெயிக்க வேண்டியவர்களாகவே தேவன் இந்த வேதாகமத்தில் தரப்பின் வாயில் நிற்பவன் யார், யார் என் காரியமாய் போவான், நான் யாரை அனுப்புவேன் என்று தேவன் அங்கள் ஆய்க்கின்றவராய் தேடி தேடி அலைந்து கொண்டிருக்கிறார். அவருக்கு காரியமாய் செல்லும் ஒரு பரிசுத்தவானை தேடிக்கொண்டு ஒரு சபை பரிசுத்த புத்தியுள்ள கூட்டத்தை நோக்கி காத்து அழைப்பு கொடுத்து கொண்டே இருக்கிறார். The Lord is keep on giving a call, a greater call in these last days. Whom shall I send? Who will go for my cause? The Lord is looking for some people who will preach this kingdom of heaven in these last days to defeat the Satan and to victoriously overcome the devil. And the Lord is looking for such a people group who will declare the truth. வேதாகமத்திலே இப்படிப்பட்ட அந்த ராஜ்யம் என்ற மணவாட்டி சபை எழும்பக்கூடிய காலம் எது என்றால், நான் வாசித்த மத்தேயு 24:14 வசனத்தின்படி ராஜ்யத்தின் சுவிசேஷம் பூமியில சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்க அப்போது முடிவு அப்போதான் நான் வருவேன் சொல்லுகிறார். Jesus himself declared that the kingdom of heaven shall be preached to every creature, all the world. Then his coming will happen. அப்படி என்றால் அவர் வர வேண்டும் என்றால் இந்த ராஜ்யம் எழுப்பப்பட யாருக்கு இந்த சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்று தேவன் தீர்மானிக்கிறார். பூமியில சகல புறஜாதிகளுக்கு அறிவிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். For his coming should take place, the thing, the lost prophecy have to be fulfilled to every creature, to all the world. This gospel of the kingdom, the last day gospel have to be preached to everyone, to every creature, to all around the world. Then the coming of Jesus will take place. அப்படி என்றால் தேவன் தம்முடைய வருகைக்கு ஆயத்தப்பட ஒரு மணவாட்டியானவர்களை அல்லது ஒரு மணவாட்டி சபையை இஸ்ரவேலர்களில் இருந்து அல்ல, புறஜாதிகளாகிய நம்மிடத்திலிருந்தே அந்த பரிசுத்தவானை மீட்டு ஐக்கியப்படுத்தி சாத்தானை தோற்கடிக்கிற பரிசுத்த கூட்டமாய் மணவாட்டி சபையாய் எழுப்ப சித்தம் கொண்டிருக்கிறார். The Lord have not planned to choose a bride church from the Israelites, but he planned to, he decided to choose this bride from the Gentiles. Among the Gentiles, he has chosen you and me to become the bride church, so that we can become the holy new Jerusalem bride church, so that we can declare the truth to the world and to fulfill God's mission in this last days. ஓசியா 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே உங்களை நித்தியவாகத்துக்கு நான் நியமித்துக் கொண்டேன் என்று
சொல்லுகிறார் ஓசியா 2:19. Book of Hosea, chapter 2, verse 19. வாசிப்போம். நித்திய விவாகத்துக்கென்று உன்னை எனக்கு நியமித்துக் கொள்ளுவேன். நீதியும் நியாயமும் கிருபையும் உருக்க இரக்கமுமாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்ளுவேன். I will betroth you to me forever. Yes, I will betroth you to me in righteousness and justice, in loving kindness and mercy. இப்படி ஓசியா 3ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்கலாம். Book of Hosea, chapter 3, 1 and 2. பின்பு கர்த்தர் என்னை நோக்கி, அந்நிய தேவர்களை மதித்து திராட்சரசமுள்ள பாத்திரங்களை விரும்புகிறவர்களான இஸ்ரவேல் புத்திரர் பேரில் கர்த்தர் வைத்திருக்கிற அன்புக்கு ஒப்பாக நீ இன்னும் போய் தன் நேசரால் நேசிக்கப்பட்டவளும் விபச்சாரியுமான ஒரு ஸ்திரீயை நேசித்துக் கொள் என்று சொன்னார். அப்பொழுது நான் அவளை எனக்கு 15 வெள்ளிக்காசுக்கும் 1.5 கலம் வார் கோதுமைக்கும் கொண்டு அவளை நோக்கி, நீ வேசித்தனம் பண்ணாமலும் ஒருவனையும் சேராமலும் அநேக நாள் எனக்காக காத்திரே. ஸ்தோத்திரம். ஓசியா 3:1 படி, நான் இஸ்ரவேல் புத்திரர் மேல் கர்த்தர் வைத்திருக்கிற அன்புக்கு ஒப்பாக நீ இன்னும் போய் தன் நேசரால் நேசிக்கப்பட்டவனும் உபச்சாரியுமான ஒரு ஸ்திரீ நேசித்துக்கொள். அப்பொழுது நான் அவளை எனக்கு 15 வெள்ளிக்காசுக்கு 1.5 கலம் வார்கோதுமை கொண்டு அவளை நோக்கி, நீ வேசித்தனம் பண்ணாமலும் ஒருவனை சேராமலும் அநேக நாள் எனக்காக காத்திரு, உனக்காக நான் காத்திருப்பேன் என்று இஸ்ரவேலர்களுக்கு அல்ல, வேசித்தனம் பாவம் செய்த புறஜாதியானவர்கள் இடத்திலே அவர்களை நான் 15 வெள்ளிக்காசுக்கும் 1.5 கல கோதுமைக்கு நான் கிரயத்திற்கு வாங்கின என் அடிமைகளாகிய அந்த புறஜாதியானவர்களை நான் கிரயத்திற்கு கொண்டேன். ஆகையால் புறஜாதி மீட்கப்பட்ட பரிசுத்தவான்களே, இனி நீங்கள் வேசித்தனம் பண்ணக்கூடாது, இனி ஒருவனுக்கும் பின்னாலே நீ செல்லக்கூடாது, நீங்கள் எனக்காக காத்திருங்கள், நான் உங்களுக்காக காத்திருப்பேன் என்று புறஜாதியிலிருந்து மீட்கப்பட்ட பரிசுத்தவான்களை அவர் அழைத்துக் கொண்டே இருக்கிறார். The Lord is keep on giving an invitation to the Gentiles that I have chosen you, I have loved you as I love my holy people, the children of Israel. I have chosen you from the Gentiles. I have purchased you with a price, so that you should not go back to the early life. You should keep yourself clean and holy, so that I can betroth you forever and forever. அப்படி என்றால் மணவாளனை சந்திக்க ஆயத்தப்படுகிற சபை என்ற மணவாட்டி சபையை தேவன் புறஜாதியிலிருந்தே எழுப்புவதாக நாம் லகுவாக அறிந்து கொள்ள முடிகிறது. So that we can find the Lord himself has gathered a bride not from the Israelites but from the Gentiles. இப்பொழுது இந்த மணவாட்டியானவளை சந்திக்க அருமை இரட்சகர் வருவதாக வாக்கு பண்ணி சென்றவர், அவருடைய புறப்படுதல் அல்லது அவருடைய வருகையானது எப்படி ஆயத்தமாய் இருக்கிறது, அவர் புறப்படுதல் எப்படி ஆயத்தமாய் இருக்கிறது என்று ஓசியா 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். Book of Hosea chapter 6 verse 3 declares the coming of the Lord. அப்பொழுது நாம் அறிவடைந்து கர்த்தரை அறியும்படி தொடர்ந்து போவோம். அவருடைய புறப்படுதல் அருணோதயம் போல ஆயத்தமாய் இருக்கிறது. அவருடைய புறப்படுதல் இப்பொழுது அப்போஸ்தலர் 3:21 படி எல்லா தீர்க்கதரிசிகளால் உரைக்கப்பட்டது நிறைவேறி முடியும் காலம் வரைக்கும் பரலோகம் அவரை வைத்துக் கொள்ள வேண்டும். எப்பொழுது சாத்தானே மணவாட்டியானவள் அல்லது இந்த ராஜ்யம் தோற்கடித்து அவளை சாம்பலாக்குகின்றதோ அப்பொழுது அவர் இந்த ஜெயம் பெற்ற மணவாட்டியை சேர்த்துக்கொள்ள புறப்பட போகிறார். அந்த புறப்படுதலின் நிலை அருணோதயம் போல, அவர் அருணோதயம் என்னங்க, சூரியன் அருணோதயம் போல அவருடைய புறப்படுதல் இருக்கும் என்று தேவன் அங்கே நியமித்து வைத்திருக்கிறார். Acts 3:21 says that all the prophecies have to be gets fulfilled
until that, Jesus have to be stay back in Zion for until the fulfillment of prophecies. அப்படி For என்றால் that, the bride needs to overcome the devil, destroy the power of devil. The bride is not just a bride, she becomes the fellowship of bride, and they become the kingdom, and the kingdom needs to come in the power and authority. When she overcome the devil, the bridegroom will be ready to come back, and his coming will be like the coming of the early sunrise. அப்படி என்றால் அவர் புறப்பட்டாயிற்று என்றால் அவர் சூரியனை போன்ற பிரகாசம் உள்ளவராய் அவருடைய வருகை இருக்க போகிறது. அவரை சந்திக்க தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜ்யம் என்ற மணவாட்டி என்ற அதற்கு முழு பெயர் பரிசுத்த புதிய எருசலேம் மணவாட்டி என்று வெளிப்படை 21ஆம் அதிகாரம் 2 மற்றும் 9-10 வசனங்களிலே எழுதப்பட்டிருக்கிறபடி இவர்கள் பரிசுத்த புதிய எருசலேம் மணவாட்டி சபையாக ஆராதித்தாலும் அவர் வருகிற வருகையின் தோற்றம் சூரியனை போன்ற பிரகாசம் உள்ளவராய் வர இருக்கிறபடியால் இந்த மணவாட்டியாய் சபையும் ராஜ்யமும் சூரியனை போன்ற பிரகாசம் உள்ளவளாய் காணப்பட வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்க சத்தியம். Here we can find the truth that the coming of the Lord will be like the sunrise, the brightness of the sun. So the bride also needs to have such a beautiful fragrance and the brightness like the sunlight to meet her bridegroom. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அருமைய இரட்சகர் உலகத்தில் பிறந்த பொழுதே லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 78-79 வசனங்களை வாசிக்கலாம். Gospel of Luke chapter 2 78 and 79. அந்தகாரத்திலும் மரண இருளிலும் உட்கார்ந்திருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் தரவும் நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்தவும் அவ்விரக்கத்தினாலே உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் நம்மை சந்திக்கிறது என்றான். நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்தவும் இரக்கத்தினாலே உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறது என்றான் பார்க்கிறான். அருமை இரட்சகர் அவதரிப்பே அருணோதயம் சூரியன் என்று இங்கே அறிவிக்கப்படுகிறது. To give light to those who sit on the darkness and to the shadow of death, to guide our feet into the way of peace. So here we can find the coming of the Lord is like the day spring, the sunrise. வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 26 வெளிப்படுத்தின 2ஆம் அதிகாரம் 26 முதல் வாசிக்கலாம். ஜெயங்கொண்டு முடிவு புரிந்தும் என் கிரியைகளை கைக்கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு நான் என் பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன். அவன் இருப்புக்கோளால் அவர்களை ஆளுவான். அவர்கள் மண்பாண்டங்களைப் போல நொறுக்கப்படுவார்கள். விடிவெள்ளி நட்சத்திரத்தையும் அவனுக்கு கொடுப்பேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று எழுது. Revelation chapter 2 verse 26 onwards. ஜெயங்கொண்டு முடிவு வரைந்தும் என் கிரியைகளை கை கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு நான் என் பிதாவிடத்து அதிகாரம் பெற்றது போல ஜாதிகள் அதிகாரம் கொடுப்பேன். அவன் இருப்புக்கொள்ளால் அவர்களை ஆளுவான். அவர்கள் மண்பாண்டங்களைப் போல நொறுக்கப்படுவார்கள். விடிவெள்ளி நட்சத்திரத்தையும் அவனுக்கு கொடுப்பேன் என்று சொல்கிறான். And he who overcomes and keep my works until the end, to him I will give power over the nations. He shall rule them with the rod of iron. They shall be dashed to pieces like the potter's vessels. ஜெயம் கொள்ளுகிறவன் என்றால் முதலாவது ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கையிலே அவனுடைய மாமிசம், உலகம், பாவம், மரணம், பிசாசு
பாதாளம், இந்த 6 வகையான உலகத்தை சார்ந்தால் சாத்தான் உருவாக்கப்பட்ட பாவங்களை முதலாவதாக அவன் ஜெயம் கொண்டவனாய் காணப்பட வேண்டும். One who overcomes means he needs to overcome the sin. He needs to overcome Satan. He needs to overcome the temptation, the devil, the grave, and the hell. All these 6 factors a believer he needs to overcome in his life. சாத்தானை ஜெயம் கொண்டவர்கள் அவர்களுக்கு சீயோனிலே நாம் வெளிப்படுத்தல் 21:7 படி ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாத்தையும் சுதந்திரித்துக் கொள்வான் என்றெல்லாம் வாக்கு பண்ணுகிறார். ஆனால் சீயோனில் இவர்களை சேர்ப்பதற்கு இந்த ஜெயம் பெற்றவர்கள் அடைய வேண்டிய அடையாளம் அல்லது ஆண்டவரால் கொடுக்கக்கூடிய முத்திரை அடையாளம் என்ன? விடிவெள்ளி நட்சத்திரத்தை கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். For this victorious people, the Lord promises that they will inherit everything. But for the complete victory, complete inheritance, the Lord grants them that I will give them the morning star. விடிவெள்ளி நட்சத்திரம் நீங்க ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 15வது வசனம் வாசித்தால் பகலை ஆள தேவன் சூரியனை உண்டாக்கினார் என்று வாசிக்கிறோம். Book of Genesis chapter 1 verse 15. வாசிங்க. பின்பு தேவன் பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் உண்டாகத்தக்கதாக வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்கள் உண்டாக்க கடவது, அவைகள் அடையாளங்களுக்காகவும் காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் குறிக்கிறதற்காகவும் இருக்க கடவது என்றார். அவைகள் பூமியின் மேல் பிரகாசிக்கும்படிக்கு வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்களாய் இருக்க கடவது என்றார். அது அப்படியே ஆயிற்று. அப்படி என்றால் பகலை ஆள சூரியன், இரவை ஆள சந்திரனை உண்டாக்கினார். இப்பொழுது ஜெயம் பெற்றவர்களுக்கு ஆண்டவர் விடிவெளி நட்சத்திரத்தை கொடுப்பதாக அவர் வாக்கு பண்ணுகிறார். To rule over the day, the great light called sun. To rule over the night, the lesser light called the moon. Now the Lord promises to them that he will give them the morning star. ஏனென்றால் நட்சத்திரம் என்பதும் வான மண்டலத்தில் உள்ள நட்சத்திர கூட்டங்களில் சூரிய சந்திர நட்சத்திரங்கள் என்றெல்லாம் நாம் அறிந்தவாயிருக்கிறோம். சூரியனை போல சந்திரனை போல விடிவெளி நட்சத்திரமும் ஒரு தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட அடையாளமாக இருக்கிறது. Like the sun and the moon, this morning star also been a greater creation of God himself. இயேசு பாலகன் பிறந்த அப்பாலகனை கண்டடைய 3 வான சாஸ்திரிகளுக்கு கிளைக்கிளை தோன்றிய நட்சத்திரமே வழிகாட்டியதை நாம் மறந்துவிடக் கூடாது. We should not forget, at the time of the birth of Jesus, the early morning star from the east only directed them the path to meet Jesus. நாம் சங்கீதத்திலே வாசித்திருக்கிற சூரியனே சந்திரனே தேவனை துதிகள் என்று நாம் அங்கே தாவீது பாடுகிறார். From the psalm we can find psalmist David sang like this, O sun and the moon, give praise unto God. இப்பொழுது ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு நான் விடிவெளி நட்சத்திரத்தை கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார். Here the Lord is promising that to one who overcomes, I will grant him the morning star. வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தின்படி ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவன் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருக்கக்கூடிய ஜீவ விருட்சத்துக்கான புசி குடிப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார். Book of Revelation 2:7 also says, to him who overcome, I will give to eat from the tree of life. இப்படி ஜெயம் கொண்டவர்கள் அவர்களுக்கு உரிய அடையாளம் என்ன? ஆண்டவர் நட்சத்திரத்தை அவர்களுக்கு பெயர் சூட்டுகிறார், நட்சத்திரத்தை கொடுக்கிறார் என்று நாம் அறிய முடிகிறது. Here we can find another privilege given to this group of victorious people. They will be given the star as the reward unto their life. தேவ ஜனங்களை ஆவிக்குரிய மண்டலமே, அப்படி என்றால் இந்த நட்சத்திரத்தை இந்த அருணோதயம் போன்ற சூரியனை தரித்து கொண்ட சபைதான்
சாத்தானை தோற்கடித்து தேவனால் ஜெயம் பெற்ற சபை என்று ஏற்றுக்கொள்ளப்பட்டு புத்தி உள்ளவர்கள் என்று ஏற்றுக்கொள்ளப்பட்டு அவர்களை சேர்த்துக்கொள்ள அனுப்பும் அழைப்பின் துணியாக எக்கால ஊதி அவரை சேர்த்துக் கொள்வதாக நாம் அறிய முடிகிறது. About this victorious bride, about this bride who calls herself to become the kingdom of God, heaven, she receives the glorious crown of the stars. For her, an invitation is given by the blowing of a trumpet. Come and meet the bridegroom. இப்படிப்பட்ட ஒரு சபையை தேவன் எழுப்ப ஆதி முதற்கொண்டு அவர் திட்டமிட்டிருப்பதை யோசேப்பின் வாழ்க்கையிலே இவர் சூரியன், இவருடைய உடன்பரப்பு 11 பேர் சந்திரன், இதெல்லாம் நாம் அறிய முடிகிறது. சுசான் அரண்மனையில் இருக்கிற எஸ்தர் மணவாட்டியாய் சேர்த்து கொள்ளப்பட அவளுக்கு தேவன் அல்லது முருதகாய் எஸ்தர் என்று பேர் சுட்டினாரே. எஸ்தர் என்றால் என்ன பொருள்? சூரியன். எஸ்தர் என்றால் சூரியன். அப்போ சூசான் அரண்மனையிலே ஒரு அடிமை பெண்ணாக வாழ்ந்த இந்த எஸ்தர் மணவாட்டியாக ஏற்றுக்கொள்ளப்பட வஸ்தினி ஸ்தானத்திலே அமர தகுதியடை வேண்டும் என்றால் அவள் எஸ்தராக அல்லது சூரியனாக அவள் ஆயத்தப்பட வேண்டும் என்ற சத்தியம் அங்கே அறிவுறுத்தப்படுகிறது. From the life of Joseph we can find many other stars, sun and moon have been mentioned in the truth. Also in the life of Esther we can find book of Esther speaks about the glorious relationship with the bride and bridegroom, when instead of Queen Vashti, Esther has been replaced to her throne. So this Esther refers to the morning star, the sun. So she needs to prepare herself to become the bride of the bridegroom Ahasuerus. வேதாகமத்திலே இவ்விதமாய் பல இடங்களிலே நாம் போதிக்கப்படுகிறோம். இப்படிப்பட்ட சத்தியத்தை தேவனாய் கர்த்தர் அப்போஸ்தல ஊழியத்தின் மூலமாக கொடுத்து அவர்களை அவருடைய ஜீவ வசனத்தை பிடித்துக் கொள்ள கட்டளையிட்டு நாம் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசித்தால் ஜீவ வசனத்தை பிடித்துக் கொண்டு சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள் ஜீவவசனை பிடித்துக்கொண்டு சுடர்களைப் போல, ஆகாய சுடர் என்னங்க? அருணோதயம் போல, சந்திரனை போல, விடிவெளி நட்சத்திரங்களைப் போல ஜீவவசனத்தை பிடித்து கொண்டவர்களை ஆவியானவர் வளர்த்து பூர்ண உருவுதிகளாக்கி அவர்களை ஜெயம் பெற்றவர்களாக ஜீவவசனத்தை பிடித்து கொண்டு சுடர்களைப் போல பிரகாசிக்கிற உங்களை என்று ஆரம்பிக்கிற ஆவியானவர் பிலிப்பியர் 3:21 படி அவருடைய சரீரத்திற்கு ஒப்பாக மகிமையின் மறுரூப சரீரமாக மாற்றுவதாக வாக்கு பண்ணுகிறார். Philippians 2 verse 15, also Philippians chapter 3 verse 21. நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்துக்கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள் கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமாய் இருக்கும்படிக்கு எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் செய்யுங்கள். இப்பொழுது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சுடர்களைப் போல பிரகாசிக்க வேணும் என்றால் அருணோதயம் போல சந்திரனை போல விடிவெளி நட்சத்திரம் போல நாம் பிரகாசிக்க வேண்டும் என்றால் நம்முடைய ஆவிக்குரிய உன்னத நிலையானது ஜீவ வசனத்தை பற்றி கொண்ட வாழ்க்கை, அந்த வசனத்தின்படியாக சாத்தானை எதிர்த்து வீழ்த்தக்கூடிய வாழ்க்கை, அதன் நிறைவு ஜெயம் பெற்ற வாழ்க்கை, அவர்களை
விடிவெளி நட்சத்திர அருணோதயம் போல அவரை ஆயத்தப்படுத்துவதாக வேதம் சொல்லுகிறது. For we need to shine as the light in the world. We need to hold fast in the word of the life to have victory. So then we will be given the privilege of shining like a light in the world and we will be overcomers. சாலமோனை கொண்டு நியாயப்பிரமாண காலத்திலே உன்னத பாட்டி புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களில் வாசித்திருக்கிறோம். சூரியனை போல பிரகாசமும் சந்திரனை போல் அழகும் கொடிகள் பறக்கும் படையை போல் கெடியும் உள்ளவளாய் அருணோதயமுள் உதிக்கிற இவள் யார் என்று சாலமோன் நியாயப்பிரமாண காலத்திலே அவருக்குள் இருந்த ஆவியான் அவள் யார்? அருணோதயம் போல அவள் உதிக்க வேண்டும் என்றால் அவள் கொடி பிடித்த படையை போன்றவளாய் இருக்க வேண்டும் என்று அறிவிக்கப்படுகிறது. Book of Song of Solomon, chapter 6, verse 9 and 10. King Solomon, who lived in the days of law, have been written that, who is she who looks forth like a morning star as the moon? அப்படி என்றால் அருணோதயம் போல அவள் பிரகாசிக்க உதிக்க வேண்டும் என்றால் இவளை சேர்த்துக்கொள்ள வருகிற மணவாளன் இயேசு அவருடைய புறப்படுதல் அருணோதயம் போல ஆயத்தமாய் இருக்கிறது. அப்போ அவரை சந்திக்க ஆயத்தப்படுகிற இந்த பரிசுத்தவான்களோட ஐக்கியம் என்ற மனவாட்டியானவளும் சூரியனை தரித்து கொண்ட ஜெயம் பெற்றவளாய் ஆயத்தமாக வேண்டும் என்றே நியாயப்பிரமாண காலத்திலே அருணோதயம் போல் உதிக்கிற இவள் யார் அப்படின்னா கொஸ்டின் மார்க்கை கொடுத்து அவள் அவளுடைய கொடி பறக்கணும். 12 கோத்திரங்களில் யூதா கோத்திரம் கொடி பறந்தது அல்லவா? கொடி பறந்தது. அதை போல கொடி பறக்கின்ற ஒரு படை, ஒரு போர் வீரராய், யுத்த சுத்துவத்தை உடையவராய், பொல்லாதவனை வீழ்த்துகின்ற தேவனுடைய வீரனாய் அர்ப்பணித்துக் கொண்டவர்களுக்கு தேவன் அருணோதயத்தை கொடுப்பதாக வேதம் சொல்லுகிறது. To those who commit themselves to live a holy life, to have a victory over the devil, for them the Lord grant them the privilege of raising the banners like the army. They will be having the morning star as their reward, because their bridegroom is also coming as the bright morning star. வெளிப்படுத்தின விசேஷத்திலே பரிசுத்த ஆவியானவர் திவ்ய வாசனாகிய யோவானை திவ்ய நிலைக்குள்ளாகி வெளிப்படுத்தல் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தின்படி இங்கே ஏறிவா என்ற எக்கால தொனி கேட்டு அவன் உடனே ஆவிக்குள்ளாகி தேவனுடைய சிங்காசனத்துக்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறான் என்று வெளிப்படுத்தல் 4:2 வாசிக்கிறோம். Revelation 4:2. உடனே ஆவிக்குள்ளானேன். அப்பொழுதே இதோ வானத்தில் ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது. அந்த சிங்காசனத்தின் மேல் ஒருவர் வீற்றிருந்தார். அப்படிப்பட்ட எடுத்துக்கொள்ளப்பட்ட ஒரு நிலையில் இருக்கிற அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு காபிரியேல் தூதன் சீயோனில் வைத்து ஜெயங்கொள்கிற ஒரு மனவாட்டி சபையாய ராஜ்யத்தை காண்பிக்கிறார். வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வசனங்களில் நாம் வாசிக்க முடிகிறது. 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். Revelation 12:1. அன்றியும் ஒரு பெரிய அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தாள். அவள் பாதங்களின் கீழே சந்திரனும் அவள் சிரசின் மேல் 12 நட்சத்திரங்களுள்ள கிரீடமும் இருந்தன. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வானத்தில் ஒரு பெரிய அடையாளம் காணப்படுகிறது. திவ்ய வாசனை யோவான் பார்க்கிறார். வானத்திலே என்றால் பூரணமாக முழுமையுமாய் ஆவிக்குள் நிறைந்த ஆவிக்குரிய சபையாய், கொஞ்சமேனும் கரைதரை ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பழைய அற்றதுமான மகிமையுள்ள சபையாய் யோவானுக்கு முன்பாக காண்பிக்கப்படுகிறது. அவள் சூரியனையே அணிந்திருக்கிறாள். அருணோதயத்தை அவள் அணிந்திருக்கிறாள். Now a great sign has been given to the divine apostle John
a great sign appeared in heaven, a woman clothed with the sun. This bride herself have been clothed with the sun. அந்த அருணோதயத்தை அணிந்திருக்க அதற்குரிய அடையாளமாய் 12 நட்சத்திரங்களை உடைய ஒரு கிரீடத்தை அணிந்திருக்கிறாள் என்று பார்க்கிறோம். On her head a garland of 12 stars. அவள் பாதத்தின்களே சந்திரன் அவளை தாங்கிக் கொண்டிருந்தது என்பதை வாசிக்கிறோம். With the moon under her feet. இப்படிப்பட்ட அருணோதயத்தை அணிந்திருக்கிற அவள் ஜெயம் பெற்ற இதற்கு அடையாளமாய் கிரீடத்தை அணிந்திருக்கிற அவள் அந்த கிரீடத்தை இழக்க அப்படின்னா அந்த ஜெயத்தை அவளை இழக்க வைக்க, அந்த அருணோதயம் என்ற பூர்ண உருபூதியான நிலை இழக்க வைக்க வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே அவள் கர்ப்ப வேதனை பற்றி அலறுகிறாள் பிள்ளை பெற்றெடுக்கும்படி. பிள்ளை என்றால் ஜெயம், ஆண் குழந்தை. To have this victory, to protect this success, to have this overcoming blessing, she had been cried out in labor and in pain to have the victory. வெளிப்படுத்தல் 12:4ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், 7 தலைகளை 10 கொம்புகளுடைய சிவப்பு நிறமான மிருகம் அந்த ஸ்திரீக்கு முன்பாக ஆண்களை பெற்றவுடனே ஆண்களை விழுங்கி போடும் அவளுக்கு முன்பாக தன் வாயை திறந்து நின்று கொண்டிருப்பதாக வாசிக்கிறோம். His tail drew a third of the stars of heaven and threw them to the earth, and the dragon stood before the woman who was ready to give birth to devour her child as soon as it was born. The child refers to the victory the woman needs to get back. இப்பொழுது 7ஆம் வசனம் 9 11ஆம் வசனங்களை வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 12. வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று, மிகாவேலும் அவனை சேர்ந்த தூதர்களும் வலுசர்ப்பத்தோடு யுத்தம் பண்ணினார்கள். வலுசர்ப்பமும் அதை சேர்ந்த தூதரும் யுத்தம் பண்ணியும் ஜெயம் கொள்ளவில்லை. 9வது வசனம், உலக மனத்தை மோசம் போக்குகிற பிசாஸ் என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலுசர்ப்பம் தள்ளப்பட்டது. அது பூமியிலே விழ தள்ளப்பட்டது. அதனோட கூட அது சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளை. So we can find here that the Lord grant this woman to receive the victory so that she shall become overcoming in the power of the Lord, and the child which she is going to give birth refers to the victory she is going to get back. அப்படி என்றால் இந்த 1ஆம் வசனத்தில் பார்க்கிற இந்த ஸ்திரீயானவள் 2ஆம் வானம் அல்லது நடுவானத்தில் இருக்கிற வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவியின் சேனைகளோடு நேரடியாக யுத்தம் செய்கிற மிகாவேல் என்றால் அநேக வேத பண்டிதர்கள் அதாவது ஒரு தூதன் என்று சொல்லுகிறார்கள். அப்படி அல்ல, மிகாவேல் என்றால் தேவனை போன்றவன், தேவனாக அல்ல தேவனை போன்றவன் என்ற பொருள்தான் மிகாவேல் என்று பெயருக்குரிய அர்த்தமாக இருக்கிறது. அப்படி என்றால் இந்த பாவத்திலிருந்து விடுவிதலை ஆகி ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பரிசுத்தவான்களான மனமாற்றியான தகுதியை அடைய ஆவியானவர் அவர்களை முழுவதும் 2 Corinthians 3:18 படி ஆவிக்குரிய சாயலாக்குகிறார். Revelation 12:7 says, Michael and his angels fought with the dragon. Michael refers to a angel who resembles the likeness of God. He himself is not the Lord, but he was resembling the likeness of God. He fought with the devil. According to 2 Corinthians 3:18, we will be transformed into the glory of the Lord and we will be overcoming him. எபேசியர் 4:24 படி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் நம்மை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூர்ண அறிவடையும்படிக்கு புதிதாக்கப்பட்ட மனுஷனை தரித்துக் கொண்டீர்களே என்று அங்கே அப்போஸ்தலர் பவுல் கொண்டாவி எழுதுகிறார். எபேசியர் 4:24. And that you put on the new man which was created according to God in true righteousness and holiness. அப்படி என்றால் வெளிப்படுத்தல் 12:7ஆம் வசனத்தில் வலுசர்ப்பத்தோடு சார்ந்தோடு நேரடியாக யுத்தம் பண்ணின மிகாவேல் ஒரு தூதர் அல்ல. ஏனென்றால் சாத்தானை தோற்கடிக்கும் ஊழியத்தை தேவன் பூமியில் மீட்கப்பட்ட பரிசுத்தவான்களுக்கு ஒப்படைக்கப்பட்ட ஊழியமாய் இருக்கிறது.